ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருப்பு சாதம். இது ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். வீட்டில் பருப்பு இருந்தாவே போதும். கண்டிப்பாக இதுக்கும் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நான் அதையும் ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பும் பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. இதில் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா வதங்கட்டும் பெரிய வெங்காயம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஜாரில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்திருக்கேன். இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சிக்கிட்டு இது கூடயே ஒரு 10 பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 10 பல் போல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்புறமா பூண்டு, மிளகு, ஜீரகம் இது 3 அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், அது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரிசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஒரு கப் அரிசிக்கு அரை கப் பருப்பு தான் சரியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பு சேர்ந்து 1.5 கப் அளவுக்கு இருக்குது இல்லையா, இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்களா. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போது லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். பாருங்கள், குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 விசில் வரட்டும். அப்புறமா ரைஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு. ரைஸ் நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ரைஸு பருப்பும் நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.